உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, செல்லக்கண்ணு எங்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நானும் உங்க கூட வரேன். தாமினி ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என் கூட எங்கேயும் வர வேண்டாம். ஏன்னா ராதா காணாம போனதுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு இப்பவும் சந்தேகம் இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக சாக்கு தேடிட்டு இருக்க, அது நிச்சயமா நடக்காது. உனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். நீ எங்கேயும் நகரக்கூடாது, வீட்டிலேயே தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச தூரம்தான் போகணும். நான் இப்போ தோத்து போக கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. இதத்தான் அன்புடைய சக்தின்னு சொல்லுவாங்க. வெளியே என் தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் இருக்காங்க. வீட்டுல என்னோட அம்மா, என்னோட பொண்ணு, அப்புறம் ராதா இருக்கா. அவங்க என் பக்கத்துல இல்லைன்னா என்ன, அவங்க என் கூடவே இருக்காங்கல்ல. அவங்களோட அன்பு என் கூடவே இருக்கு. அவங்களோட அன்புதான் நீ என்ன அடிச்சாலும் அதை தாங்குற சக்தி எனக்கு கொடுக்குது. ஆனா இதெல்லாம் உனக்கு புரிய போறதில்ல. ஏன்னா நீ உன்னை தவிர வேற யாரையும் நேசிச்சிருக்க மாட்ட. உனக்கு என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே. நல்லா அடி. ஆனா நான் ஒருத்தியோட புருஷன், ஒருத்தியோட அண்ணன், ஒருத்தரோட புள்ள, அவங்களோட பிரார்த்தனை என் கூடவே இருக்கு. அவங்களோட பிரார்த்தனை என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கும் எதுவும் ஆகாது, ராதாவுக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா எங்களோட கிருஷ்ண பரமாத்மா இருக்காருல்ல, அவர் எங்க கூட இருக்காரு. நான் என் ராதாவை மட்டும் காப்பாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை உன்னை சும்மா விட மாட்டாரு. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோ நினைப்பாடா மனசுல. நான் எப்படி வராம இருப்பேன்? அந்த இன்ஸ்பெக்டர் மோகனை அடிச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் என்னோட மோகனை அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தாமினி? மோகனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லு. இத பாரு, உன் டிராமா மூலமா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகலான்னு கனவுலையும் நினைக்காத. நீ வா குஷி. அம்மா சரி, உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை வரல, அதனால நான் இனி எதுவுமே பேச மாட்டேமா. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா இதுல இன்னொரு உண்மையும் இருக்குல்லம்மா. நான் இந்த உலகத்துல யாருக்கு என்ன கெடுதல் நினைச்சாலும் சரி, நான் என்னோட மோகனுக்கு மட்டும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு? நான் வரேன் மோனையா.
ராதா, உன்னை நான் எங்கன்னு தேடுறது? ஆனா ராதா கண்டிப்பா இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மோகனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. அது தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நிஜமா ராதா இங்க இருக்கானா? நானும் இங்க இருக்கேங்கிற உணர்வு அவளுக்கு ஏற்படுத்தணும், அவளுக்கு தெரியப்படுத்தணும். நான் இங்க இருக்கேன், நான் எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவேன்? சத்தம் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாராவது வந்திருக்காங்களா? ஒரு வேளை என்ன தேடிக்கிட்டு யாராவது வந்திருக்காங்களா? மௌனையா என்ன தேடிக்கிட்டு இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப உள்ள போகணும். சீக்கிரமா நான் உள்ள போகணும். இப்ப நான் திரும்பி போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா, நீ எங்க இருக்குன்னு ஏதாவது அறிகுறி காட்டு. அப்பதான் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும் ராதா. நிச்சயமா உள்ள யாரோ வந்திருக்காங்க. நான் சீக்கிரமா அந்த ஐஸா இருக்க ரூம்குள்ள போயாகணும். ராதா, எப்படி ராதாவனை தேடி கண்டுபிடிக்கிறது? ரத்தம். இது ராதாவோட பேக். ராதா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.